பார்த்துடலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது இடியாப்ப மாவு கிடையாது. இந்த மாவை வறுக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1.5 கப் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அடுப்பில் வச்சுருக்கேன். மாவு அளந்த அதே கப்பில் தான் தண்ணியோட அளவையும் எடுத்திருக்கேன். தண்ணியோட கொஞ்சமாக நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒன்றை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுற அரிசி மாவு வறுத்ததோ வேக வச்சதோ கிடையாது. அதனால் தண்ணி கட்டாயமாக நல்லா தளபுலன்னு கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதை அரிசி மாவோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை ரொம்ப கெட்டியாக பிசைய வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சுக்குங்க. அப்போ தான் இடியாப்பம் புளியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 1.5 கப்பு தண்ணியில் கொஞ்சோண்டு மிச்சம் இருக்குது. ஒவ்வொரு அரிசி மாவுக்கும்